கஷ்டம்ங்கிற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். நாகேஷ் சொல்ற இதே டயலாகு நம்முடைய முதலீட்டுக்கும் பொருந்துங்க. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அடிக்கடி கிண்டி பார்த்தா சோறு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்லயும் இத வாட்ச்டு பாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் லேசா இறங்குச்சு அப்படின்னாலே நம்மோட விரல் தானா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ப தேடும். அங்க அந்த சிவப்பு கலர பார்த்த உடனே நம்ம மூளைக்கு வந்து தப்பான ஒரு ட்ரிக்கர குடுக்கும். ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும். ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு மேடு பள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இந்த பயத்துல நம்ம எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன்ஸ் பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். நம்முடைய கார்பஸில் மிகப்பெரிய ஒரு ஹோலை வந்து மேபி 20 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம். ஸோ முதலீடு செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மைண்ட் கொடுக்குற தப்பான சிக்னல் என்ன அப்படிங்கிறத தனியாக வந்து பிரித்து பார்க்க ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப் அடிக்கடி ஓப்பன் பண்ணுற விஷயத்தை தயவு செய்து விடுங்க. அமைதியாக விட்டாலே அது தானாக வளர்ந்துடும். ரீசெண்டாக நான் ஒரு புக் ஆக்சுவலாக படிச்சுட்டு இருக்கேன். டிஜிட்டல் மினிமலிசம் சூஸிங் அ ஃபோக்கஸ்டு லைஃப் இன் அ நாய்ஸி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கால் நியூ போர்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறது. ஏன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்முடைய அட்டென்ஷன் சீக்கிங் விஷயங்கள் தான். ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரே விஷயம்தான். சைக்காலஜி, நம்முடைய சைக்காலஜியை பிடிச்சி இழுத்து அவனை வந்து ஓப்பன் பண்ண வை, ஓப்பன் பண்ண வை, ஓப்பன் பண்ண வை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அவங்களுடைய முக்கியமான வேலை. மொபைலை எவ்வளவு ப்ராப்பராக நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஸ் வந்து மிகப்பெரிய பிரச்சனைங்க நம்மக்கிட்ட இருக்கிறதே. ரொம்ப ஷார்ப்பாக கீழே இறங்குதுன்னா உடனே உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக இருங்க. தாராளமாக சூப்பராக வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளரும். தேங்க்யூ.